அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருப்பதாக அமெரிக்க தரப்பில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் ஈரானுடன் மிக பெரிய அளவிலான பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் இராணுவ ரீதியில் இணைந்து செயற்படுவதற்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல் தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும் அமெரிக்காவின் அழுத்தங்களை கடந்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தி வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஹிஸ்புல்லாவின் பதிலடியும் மிக கடுமையான முறையில் இருப்பதை அங்கிருந்து வரும் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் எதிர்காலத்தில் பதற்றம் அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு நேரடி இராணுவ தொடர்பு வழித்தடத்தை நிறுவுவதற்கான கொள்கை ரீதியான உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக ஜேடி வான்ஸ் முதல் தடவையாக தெரிவித்திருக்கின்றார். இது எப்படி என்று சொன்னால், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எல்லையில் எப்போதும் மோதல் இருக்கின்ற பொழுது லடாக், அருணாச்சல பிரதேசம் முக்கியமான வழித்தடங்களில் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அரசியல் பிரதிநிதிகள், இரண்டு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், இரண்டு நாடுகளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள், அரசியல் பிரதிநிதிகள் கடந்து இராணுவ ரீதியிலான சந்திப்பு இராணுவ தளபதிகள் மட்டத்தில் நடைபெறும். அப்போது அவர்கள் இராணுவ ரீதியிலான விடயங்களில் இரண்டு தரப்பும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அந்த சிக்கல் இல்லாமல், அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இராணுவ ரீதியிலேயே ஒரு பதற்றம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் கூட அரசியல் ரீதியான சிக்கல்களுக்கு நடுவே கூட ஜம்மு காஷ்மீரில் இந்திய இராணுவ தளபதிகளும் பாகிஸ்தான் இராணுவ தளபதிகளும் நேரடியாக சந்தித்து சில வேளை பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். எல்லை பகுதியிலேயே அந்த விடயங்கள் நடைபெறும். அதே போன்று இராணுவ ரீதியில் ஒரு வழித்தடத்தை நிறுவுவதற்கு இரண்டு தரப்புகளும் சம்மதித்திருக்கின்றார்கள். அதாவது இதுவரை அரசியல் ரீதியான அப்பாஸ் அரக்ஷி, ஈரான் சபாநாயகர், ஈரானுடைய அதிபர் பெஷாஷ்கியான் போன்றவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது நேரடியாகவே ஈரான் புரட்சிகர காவலர் படை IRGCயினுடைய ஒரு நபர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதெனவும், அவர் அமெரிக்காவினுடைய பென்டகன் இராணுவ தலைமையகத்தின் மிக முக்கியமான இராணுவ தளபதி ஒருவருடன் நேரடி தொடர்பில் இருப்பார். இதன் காரணமாக இராணுவ ரீதியிலேயே பதற்றங்களை குறைத்து இரண்டு இராணுவத்திற்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துவதும் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுதும் இதிலும் தற்போது ஈரான் தான் வெற்றியடைந்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படை IRGC பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். பயங்கரவாத குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றார்கள், பயிற்சி வழங்குகின்றார்கள். அவர்களும் ஒரு பயங்கரவாத இராணுவம் போன்றவர்கள் என இதுவரை கொக்கரித்து வந்த அமெரிக்கா தற்பொழுது தாங்களாகவே இந்த பேச்சுவார்த்தையில் IRGCயினுடைய ஒரு பிரதிநிதியும் இராணுவ தளபதி ஒருவரும் இணைந்திருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளமை ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. எந்த IRGC பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது என கூறி அவர்களுடைய சொத்துக்களையும் இராணுவ தளபதிகளுக்கும் தேடி தேடி பொருளாதார தடைகளை விதித்தார்களோ, தற்பொழுது அவர்களே ஒருவர் தற்போது பேச்சுவார்த்தையில் வந்து அமர வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கை விடுக்கின்றார்கள். காலம் எவ்வளவு வினோதமானது. ஒரு பழமொழி சொல்வார்கள், காலம் பேசுவதில்லை, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுவன. அதே போல தான் இந்த IRGC விடயத்தில் அமெரிக்காவினுடைய இந்த திருப்பு முனை மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை, ஈரான் தொடர்பில் அமெரிக்காவின் கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை தெளிவுபடுத்துகின்றது. அடுத்து கார்முஸ் ஜலச்சந்தியில் கட்டணங்களை வசூலிப்பது தொடர்பாக ஓமானுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துவதான செய்தியை வெளியிட்டிருந்தோம். தற்போது வெளியான தகவல்களின்படி சுங்க கட்டணங்களை நாங்கள் வசூலிக்கப் போவதில்லை, ஆனால் கார்முஸ் வழித்தடத்திற்கான கடல்வழி சேவை கட்டணங்கள் தொடர்பாக ஒரு கட்டணத்தை அறவிடுவதற்கு ஈரானும் ஓமானும் ஒரு ஒருங்கிணைந்த கருத்தில் வந்திருக்கின்றார்கள். அதாவது இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்கா கூறினாலும், அரபு நாடுகள் கூறினாலும், எந்த கொம்பன் கூறினாலும் கூட இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஒரு பக்கம் பெரும்பகுதி ஈரான் கட்டுப்படுத்துகின்றது, மறுபுறத்தில் ஓமான், இரண்டு நாடுகளுமே அதில் ஒரு சேவை கட்டணம் அறவிடப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தற்போது வந்திருக்கின்றார்கள். இது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏனெனில் அமெரிக்கா, ஏனைய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் இந்த சுங்க கட்டணம், அதாவது சுங்க கட்டணம் என்றலை சேவை கட்டணம் வசூலிப்பதற்கு
பல எதிர்ப்புகளை வெளியிட்டாலும் நேரடியாக அந்த கார்மூஸ் ஜலச்சந்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இன்னொரு நாடான ஓமான், அதிலும் ஓமான் ஒரு அமெரிக்காவினுடைய நட்பு நாடு, அதை மீறி ஈரானுடன் இந்த விடயத்தில் ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவு என்று சொன்னால், அமெரிக்காவை மேலும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை சவுதி அரேபியாவுடைய இளவரசர் சல்மான் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஈரானுடன் மிகப்பெரிய அளவில் அரசியல், ராயதந்திர, வெளிவிவகார, பொருளாதார உறவுகளை தாங்கள் ஏற்படுத்தப் போவதாகவும், ஈரான் எப்போதும் எங்களுக்கு ஒரு நண்பன் என்றும், கடந்த காலங்களில் நடந்த கசப்பான சம்பவங்கள் சிலரினுடைய தூண்டுதலால் இடம்பெற்றன என்று சவுதி அரேபியா குண்டை மாற்றி வீசி இருக்கின்றார்கள். அதாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இஸ்ரேல் தான் காரணம். முதலில் இஸ்ரேல் மீது மன்னிக்க வேண்டும், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது மிக கடுமையாக ஈரான் தாக்கிய போது ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்துவோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றெல்லாம் பேசிய சவுதி இன்று சொல்கின்றார்கள், ஈரான் எங்களுடைய சகோதரத்துவ நாடு, எங்களுடைய சகோதரர்கள் தான். ஆனால் ஈரானை எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதில் சிலருடைய சதி முக்கியதில் உண்மையும் இல்லாமல் இல்லை. இஸ்ரேலினுடைய சதிதான் இதற்கெல்லாம் காரணம். இந்த அமெரிக்கா இதில் வந்தது முதல் ஈரான் ஏனைய நாடுகளை தாக்கியது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்பு முதல் புள்ளியிட்டவர்கள் இஸ்ரேலியர்கள். இஸ்ரேலினுடைய சதி நடவடிக்கை தான் காரணம். எனவே ஈரானுடன் மிகப்பெரிய அளவில் நாங்கள் நல்லுறவை ஏற்படுத்தப் போகின்றோம். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தற்போது ஆரம்பித்து விட்டன. நேற்றைய தினம் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் சவுதியினுடைய வெளியுறவு அமைச்சர் பைசல் பின் பர்கான் ஆகியோர் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிக்கும் வகையிலும், சவுதி ஈரானுடைய அரசியல், பொருளாதார இணைந்து பல வழிகளில் ராயதந்திர வழித்தடங்களை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். இது மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏனெனில் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானும் சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய சக்திகள், அதில் மாற்று கருத்தில்லை. ஈரான் சில பொருளாதார தடைகளால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் இராணுவ பலத்தை உற்று நோக்கினால் மத்திய கிழக்கில் எந்த நாடும் ஈரானை நெருங்க முடியாத அளவுக்கு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் குவித்து வைத்திருக்கின்றார்கள். ஏன் அமெரிக்காவால் கூட ஈரானின் இராணுவ பலத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை. மத்திய கிழக்கில் இராணுவ ரீதியில் ஈரான் ஒரு வல்லரசாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய செல்வம் படைத்த நாடாக சவுதி அரேபியா இருக்கின்றது. இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றிணைய போகின்றார்கள். இது பிராந்தியத்தில் ஒரு பலம் மிக்க இஸ்லாமிய கூட்டமைப்பை அல்லது முஸ்லீம் கூட்டமைப்பை உருவாக்கப் போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சவுதி அரேபியா ஈரான் புவிசார் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் மிக இறுக்கமான ஒரு கூட்டணி அமையப்போவதை பலரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன. அதிலும் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று சொல்கின்றார். சவுதி அரேபியா இளவரசர் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றார். ஈரானையும் அரபுலக நாடுகளையும் மோத வைத்தவர்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்திருப்பதால் ஈரானுடன் இனிவரும் காலங்களில் பகைமை பாராட்டுவதையோ, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை எங்களுடைய நிலத்தை பயன்படுத்தி யாரும் செய்வதையோ நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஈரானுடன் நெருக்கமான பொருளாதார உறவுகளை மேம்படுத்தப் போகின்றோம் என்று சொன்ன விடயம் புவிசார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம். இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சி. அடுத்து ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக கடுமையான நேரடி மோதல் லெபனானில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலுடைய நோக்கமே இந்த ஒப்பந்தத்தை குழப்பியடிப்பது. ஏனெனில் ஈரான் பலம் பெற்று கொண்டிருக்கின்றது. பல பில்லியன் டாலர்கள் ஈரானுக்கு வந்திருக்கின்றன. ஈரானின் எண்ணெய் விற்பனைக்கு வந்துவிட்டது. அரபுலக நாடுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அமெரிக்காவே இஸ்ரேலை விட்டு ஈரானுடன் அதிக நட்பை பேணுவதற்கு முயற்சி செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இதை குழப்பியடிக்க இஸ்ரேல் முயற்சி செய்வதால் லெபனானில் போர் நீடிக்கின்றது. இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 2 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல இராணுவ எரிபொருள் நிரப்பும் லாரி ஒன்று கவிழ்ந்ததில் இஸ்ரேல் இராணுவத்தின் மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவின் கேப்டன் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே லெபனான் களமுனை பதற்றம் நிறைந்த ஒன்றாகவே காணப்படுகின்றது. அடுத்து ஈராக் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி அறிவிப்பு. கார்மூஸ் ஜலச்சந்தி வழியான ஏற்றுமதியில் இந்த ஈரான் அமெரிக்க போர் காரணமாக மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. ஏனெனில் ஈராக்கினுடைய மிகப்பெரிய வருவாயை அவர்களுடைய எண்ணெய் ஏற்றுமதி, அதனால் வரக்கூடிய பணம், இந்த எண்ணெயினுடைய வருமானத்தை நம்பி அந்த நாடு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கார்மூஸ் ஜலச்சந்தியில் ஏற்பட்ட பதற்றம், ஈரான் அமெரிக்க போர் அதற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிட்டது. இந்த நிலையில் கார்மூஸ் ஜலச்சந்தியின் ஏற்றுமதியில் ஏற்பட்ட இடையூறுகளால்
மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஈராக் சந்தித்திருப்பதால் தங்களுடைய எண்ணெய் உற்பத்தியினுடைய அளவை கணிசமாக உயர்த்த வேண்டி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஒபெக் அமைப்பில் இருப்பதால் ஒபெக் அமைப்பு ஒவ்வொரு நாடுகளும் குறிப்பிட்ட அளவு எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி அளிக்கின்றார்கள். தங்களுடைய எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டை கணிசமாக உயர்த்தாவிட்டால் ஒபெக் அமைப்பிலிருந்து நாங்கள் வெளியேறுவது குறித்து பரிசீலிக்கப் போகின்றோம் என ஈராக் அறிவித்திருக்கின்றார்கள். ஒபெக்கில் நீடிப்பதே எங்களுடைய விருப்பமான தேர்வென்றும், ஆனால் அதற்கான ஒதுக்கீடு அவசியம் என்பதும், தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் எங்கள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கு இவர்கள் இடம் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என ஈராக் அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த ஐக்கிய அரபு அமீரகம் இந்த ஒபெக் அமைப்பிலிருந்து விலகிவிட்டார்கள். தற்போது ஈராக்கும் வெளியேறிவிட்டால் இந்த ஒபெக் அமைப்பு ஒரு பலம் மற்ற அமைப்பாக அல்லது மிகப்பெரிய அளவில் அனைவரும் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பென்சில்வேனியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஆலன் டவுனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய கட்டிடத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் தீ பரவி இருந்ததால் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலைகள், காகித தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் மிகப்பெரிய தீப்புலம்பாக பரவி அடர்த்தியான கரும்புகையை சூழ்ந்து தீயால் சூழப்பட்டது. நூற்றுக்கணக்கான வீடுகளில் இருந்த மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். தீயணைப்பு நடவடிக்கைக்காக வந்த 3 தீயணைப்பு படை வீரர்களும் காயமடைந்திருக்கின்றார்கள். பல இடங்களில் மின்சார சிக்கல் ஏற்பட்டு விடாமல் இருக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டமையால் ஆயிரக்கணக்கானவர்கள் மின்சார தடையால் பாதிக்கப்பட்டார்கள். பென்சில்வேனியா பகுதியில் அந்த கட்டிடங்கள் தொழிற்சாலைகள் இருந்த பகுதி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் தீயணைப்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக அந்த நகரினுடைய மேயர் தெரிவித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐரோப்பாவில் இதுவரை இல்லாத வெப்ப அலை பாதித்திருக்கும் சூழ்நிலையில் வெப்பம் காரணமாக 212 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சர்வதேச ஊடகங்கள் அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத வெப்பம் காரணமாக உயிரிழந்தவர்கள் ஒரு புறம், அதிக வெப்பநிலை காரணமாக வெப்பத்தில் இருந்து தப்பிக்க நீர்நிலைகளுக்குள் சென்று அவசரமாக குளிப்பதற்கு அல்லது அவசரமாக நீர்நிலைகளுக்குள் சென்றமையால் அங்கு கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு கூட்ட நெரிசலிலும் நீர்நிலைக்குள் பாதுகாப்பின்றி உள்ளே நுழைந்தமையாலும் உயிரிழந்தவர்கள் 212 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிகபட்சமாக பிரான்சில் 48 பேரும், ஸ்பெயினில் 21 பேரும், ஜெர்மனியில் 16 பேருமாக இந்த வெப்ப அலை காரணமாக மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றமை ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இறுதியாக கடந்த 100 ஆண்டுகளுக்கு இல்லாதவாறு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வெனிசுலாவில் தாக்கியிருந்தது. அது தொடர்பான செய்திகளை இதற்கு முன்னைய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம். தற்போது வரை அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை சரியாக கணிப்பிட முடியவில்லை. ஏனெனில் கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் இடிபாட்டு குவியல்களாக இருப்பதால் இடிபாட்டு குவியல்களுக்குள் இருந்து இறந்தவர்களின் சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்று வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் கூட மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரான் தன்னுடைய நட்பு நாடான வெனிசுலாவுக்கு இந்த அனர்த்தம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்களையும் மனிதாபிமான உதவிகளையும் அவசரமாக அனுப்பி வைத்துள்ளார்கள் என்ற செய்தியையும் ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.